எஸ்ஐபி பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் வரும். 10 இயர்ஸோ 5 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஒரு கார் வாங்கணும்னா அதோட விலையும் இன்னைக்கு நம்ம கார் வாங்குறோம்னா அதோட விலையும் ஈக்குவேட்டே பண்ண முடியாது, பல மடங்கு உயர்ந்திருக்கு. அது எதுனாலனா இன்ஃப்ளேஷன்னால. ஸோ நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது வெறும் அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் பார்க்காம அது இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ ஆவரேஜாக எஃப்டியில் ஒரு 7%, 7.5% பேங்க்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பட் இப்போ கரண்ட் இன்ஃப்ளேஷன் பார்த்தோன்னா 5% கிட்ட இருக்குது. ஸோ நம்ம 7%ல் இன்ஃப்ளேஷனும் போகி நம்மளுக்கு பாக்கி வருது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுலேயும் நம்ம டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். நம்ம டேக்ஸ் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி 5 to 30% இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது. அதுவும் நம்ம டேக்ஸும் கட்டி நம்ம பண்ணோம்னா அது அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குமா அப்படிங்கிறது கேட்டால் இல்லை. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எஸ்ஐபியில் பார்த்தோன்னா இது இன்ஃப்ளேஷனையும் கவர் பண்ணுறது, அட் த சேம் டைம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் கவர் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல ஹியூஜ் சங்க் ஆஃப் மணி நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.